காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதம்மா. என்ன தம்பி அண்ணே ஜாலியா ஆத்தங்கரையில் உட்காந்து கள்ளத்தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிற? என்னண்ணே ஜாலின்னு சொல்றீங்க? நானே மனவெறி குண்டாயிட்டு என்னடா உட்காந்து. அப்படி என்னடா கவலை உனக்கு? இல்லைண்ணே நான் பாட்டு செவனேன்னு RX 100 ஒன்று வாங்கியிருப்பேன் செகண்ட்ஸில். ஜாலியாக டுபு டுபுன்னு சவுண்ட்லாம் போட்டு அப்படியே ஊரில் தவளத்தான் சுற்றலான்னு இருந்தேனே. சரி, யமஹாக்காரங்க இருக்காங்களே, RX 100ஓட சக்சஸரு வம்சாவளி வாரிசுன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டாங்க. 7 வருஷமா காத்துட்டு இருக்கேன், இன்னும் வரல. நீ என்ன தூங்கிட்டு இருக்கிறியா? அந்த வண்டி வந்து 4 மாசம் ஆச்சு, ரோட்லயே ஓடிட்டு இருக்கு. நீ பாத்தியா இல்லையா? என்னண்ணே சொல்றீங்க? ஆமாடா, அந்த வண்டியை லான்ச் பண்ணி ஏற்கனவே ஒரு 4 மாசமா எத்தனையோ பேர் ரோட்ல ஓட்டிட்டு இருக்காங்க. நீ பாக்கலையா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லண்ணே எனக்கு தெரியாது, நான் சொல்ல வரேன்னு சொன்னலண்ணே. உனக்கு பத்தி எனக்கு தெரியும். உனக்காக அந்த வண்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாப்போம் வா. என்ன அதுக்குள்ள கனவுக்கு போயிட்ட? வா வண்டியை போய் பாப்போம். பார்க்கலாண்ணே. RX 100ல பிளாக் தானே ரொம்ப பிடிக்கும். அந்த பிளாக் இருக்கானே? ஐயோ, இப்ப பிளாக் வந்து இந்த இதுல எடுத்துட்டாங்கடா. அடே ஏன் எப்படி மனசை வருத்த கட்டுறீங்க? போங்கண்ணே, இப்பவே வா. இப்படி சவுண்டாவது இருக்கானே? ஏய் நீ வா, வண்டி கிட்ட தானே போறோம், நீ ஆன் பண்ணி பாரு. சரிண்ணே. இந்த இருக்குடா தம்பி வண்டி. அண்ணே என்ன ஏமாத்துறீங்க? என்ன என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? என்னண்ணே RX 100 இது? ஏய் இது ஜென்சி கிட்ஸோட RX 100டா. நான் இந்த விளையாட்டுக்கே வரல, இந்த பூங்காட்டமே வேணாம் எனக்கு. சவுண்டாச்சும் இருக்கான்னு காட்டுங்கண்ணே. இரு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன், நீயே மிரண்டு போயிருவ பாரு. ஆன் பண்ணவா? பண்ணுங்க. என்ன தம்பி எப்படி? அண்ணே என்னண்ணே யாருண்ணே ஏமாத்துறீங்க? R15 சவுண்ட் வருதுண்ணே. அது தம்பி அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ரா, அப்போ அந்த சவுண்ட் வந்தது. இப்போ இது 4 ஸ்ட்ரோக்கு, BS6 ஃபேஸ் நிறுத்துங்க, E20 நிறுத்துங்க, எல்லாமே இருக்கு தம்பி. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு சவுண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. சவுண்ட் இல்லன்ட்டீங்களே, நான் கிளம்புறேன். டேய் இருடா இருடா இருடா, வண்டி ஓட்டி பாருடா, ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரிண்ணே நீங்க சொல்றதுக்காண்டி ஓட்டுறேன். ஆனா சவுண்ட் இல்லண்ணே எனக்கு இப்போ கூட. நீ ஓட்டு தம்பி. யமஹா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இந்த ஒரு பைக்கை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு RX 100ஓட அப்படியே ஒரு ரெட்ரோ வெர்ஷனா இந்த வெர்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பூஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் இருக்கிற அந்த 155cc த ஃபாஸ்டஸ்ட் இன்ஜின் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். R15லையும் இந்த இன்ஜினை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற இதோட காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும் போது டிவிஎஸோட ரோனி நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரியே ராயல் என்ஃபீல்டு 100 350, என்னதான் 350 இது 155 இருந்தாலுமே லுக் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெட்ரோ ஃபீல் இருக்கும். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம்னா இந்த பைக்கு நம்ம கூட இருக்கிறது யமஹாவோட XSR 155 நம்ம கூட இருக்குது. ஒரு ரெட்ரோ ஸ்ட்ரீட் பைக், ஒரு ரெட்ரோ ஃபீலில் இருக்கிற ஒரு பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது டே டு டே கம்ப்யூட்டர் பர்பஸ்க்கு இது எப்படி இருக்கும், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது, நம்ம கூட இல்லை அவர் கூட தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட பத்மநாபன் ப்ரோ வந்து இருக்கார். நம்மளோட சேனலில் 2 வீலர் வந்து ப்ரோ தான் ரிவ்யூ பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 பேரும் சேர்ந்து இதோட கம்ப்ளீட் கம்ஃபர்ட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யமஹா
வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இந்த பைக்குக்கு வந்து ஒரு ஹைப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஹைப்புக்கு ஒரு வேல்யூவா இருக்கா இது அப்படிங்கிறத சொல்லு. வேல்யூ அப்படின்ற ப்ராஸ்பெக்டிவில் பார்க்குறப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆர்எக்ஸ் 100க்கு உண்டான ஒரு ஸ்லீக்னஸ் இருக்குது. பட் அந்த ஆர்எக்ஸ் 100 ஃபீல் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் வந்து 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா சீட் என்ன தான் வந்து அது மாதிரியே டிசைன் பண்ணாலும் அந்த ரெட்ரோ ஸ்டைலில் டிசைன் பண்ணாலுமே ஆர்எக்ஸ் 100 ஓட்டுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் மாதிரி இந்த பைக் வந்து நமக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல. அஃப்கோர்ஸ் இது வந்து அந்த ஆர்எக்ஸ் 100 ஓட்டி ஏற்கனவே வச்சுருந்தவங்களுக்கு இது தெரியும். ஓகே. ஆனால் வண்டி பார்க்குறதுக்கு நல்லா ஸ்லீக்காக இருக்கு. பார்க்கறதுக்கு ஆனால் நல்லா ஸ்லீக்காக காம்பேக்டாக சிட்டி யூஸில் ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு டெய்லி கம்யூனிட்டிக்கு பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட லுக்கு, ஸோ அந்த ரெட்ரோக்காக அந்த ஹெட்லைட் வந்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது இதில் கொடுத்துருக்கிறதே வந்து இப்போ இந்த இடத்துல நமக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீமோட சேர்த்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே. நடுவில் வந்து எக்ஸ்எஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் நமக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸ்எஸ்ஆர் 155ல வருது. ஸோ அதுலேயே வந்து நமக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே நமக்கு யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ட்ராவலுமே நல்லா இருக்குது. நல்ல சூப்பரான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டிக்கும் டெய்லி யூசேஜ்க்குமே நல்லா இருக்குது. பட் இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ரைட்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் கண்டிப்பாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டயர்ஸை பொறுத்தவரை நமக்கு 100/80 17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃபோட ரெப்ஸி டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லா சூப்பராகவே வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு 282 mm ஒரு டூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸில் வைப்ரேசோஸ் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போது லைசன்ஸ் பிளேட் பார்த்தோன்னா முன்னாடி பார்த்தா இருக்கணும், ஏதோ வானத்தை பார்த்துருக்கே, அதுக்கு காரணம் என்ன? காரணம் வந்து யமஹாவை தான் கேட்கணும். கம்பி மட்டும் நீட்டிக்கிட்டு மாடு கொம்பு மாதிரி ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, பார்க்க நல்லா இருக்குது. இது கொஞ்சம் கீழே இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷ் பண்ண ஒரு லுக் கொடுத்துருக்கோம். இதோட எர்கனாமிக்ஸ் வைஸ் எப்படி இருக்குது? முக்கியமாக இந்த சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லு. சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்தளவுக்கு லைட்டாக கொஞ்சம் மனக்கட்ட மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே சீட்டை காணுன்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா என்ன சீட்டை காணும், வெறும் இது மாதிரி பிளாஸ்டிக் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி தான் ஒரு லுக்கே கொடுக்குது. பட் சீட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. ஒரு நார்மல் சிட்டி கம்யூட்டில் ஒரு 20 km 30 km போயிட்டு வரதே போதுமான அளவுக்கு ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹைட்டு 6 ஃபீட்டு. 6 ஃபீட்டுக்கு 810 mm ஆஃப் சேட்டலைட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஈஸியாகவே ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. அண்ட் ரைடிங் பொசிஷனை பொறுத்தளவுக்கு நான் சீட்டோட சென்டரில் உட்காந்துட்டு இருக்கேன். ரைடிங் ட்ரையாங்கிளில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். ஃபுட் பேக் பொசிஷனும் நல்லா இருக்குது. ஆனால் நானே கொஞ்சம் லீன் ஆகி உட்காந்துருக்கிற மாதிரி தான். ஃபுட் பேக் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குது, லைட்டாக பின்னாடி தள்ளியிருக்காங்க. ஃபுட் பேக் வந்து ஆக்சுவலாக இந்த வண்டியோட ஃப்ரேமே வந்து டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமில் தான் கொடுத்துருக்காங்க. R15 இருக்கட்டும், MT-15 வந்த இத்தனை வருஷமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரேம், ஒரு பேர் போன ஃப்ரேம்னே சொல்லலாம் யமஹாக்காக. அந்த ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பாரோட ஹைட்டை மட்டுமாச்சு நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து ஹேண்டில் பார் ரைசர்ஸ்னு ஒரு பொருள் வச்சுருக்காங்க, ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் போட்டாலே நமக்கு வந்து போதும். அதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி ஒரு டீசெண்டான 810 mm சீட் ஹைட் இருக்கிற ஒரு நல்ல பைக், ஷார்ட் ரைடர்ஸாக இருந்தால் கூட 5.5 மேலே 5.5 கீழே இருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக ஆக்சசபிளான ஒரு ஹைட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கிற ஃபியூவல் டேங்க் வந்து இன்னுமே கம்மியான ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. 10.6 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. R15ல 11, இதில் 10.6. எதுக்கு ஓரம் வஞ்சங்க பார்க்குறாங்கன்னு தெரில. மற்றபடி இந்த ஃபியூல் டேங்க் கொடுத்ததுனால நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சிலையும் எங்கேயும் அடிப்படாது. கிளைம்டு மைலேஜே கிட்டத்தட்ட 45 to 50 கிட்ட ஒரு சூப்பரான மைலேஜை கொடுக்குற ஒரு நல்ல இன்ஜின். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இந்த பர்டிகுலர் பைக்கை கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் சீட்டோட லென்த்துன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் பில்லியனோட கம்ஃபர்ட், இப்போ நானே வந்து உட்காடுறேன், பின்னாடி வந்து கிராப் ஹேண்டில் எதுவும் இல்லை, ஓப்பனாக இருக்குது. நீயும் ஒரு வெல் பில்ட் அடல்ட்டு தான், நானும் ஒரு வெல் பில்ட் அடல்ட்டு தான். அப்பா, 2 பேர் வந்து இங்கே உட்காந்துருக்குறோம். ஸோ உட்காந்தோன்னா எப்படி கம்ஃபர்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து டெயில் லேம்பில் தான் நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கிராப் ஹேண்ட்லும் நமக்கு எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரஷ் கொடுத்தா அப்படி பின்னாடி உழுகிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. அதையும் நம்ம ட்ரை பண்ணியும் பார்த்துருக்குறோம். அப்போ சீட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டெயில் லேம்பை கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம டிசைன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லென்த்தன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கம்ஃபர்ட் நல்லா இருந்திருக்கும். இது ஏதோ நம்ம பின்னாடியிலேருந்து ஒரு லைட் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த டெயில் லேம்ப் உங்களுக்கு. இதில் ஒரு அக்சசரி கிரிட்டுன்னு வேறு 2 கொடுக்குறாங்க யமஹா. அது என்ன, அதை பற்றி சொல்லேன். ஆமாம் சார், அது ஆக்சுவலாக அது எதுக்குன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அது லுக்கு எஸ்தட்டிக்காக தான் மாற்றுது, நமக்கு பெருசாக ஃபங்க்ஷனாலிட்டி மாற்றலை. கேஃபே ரேசர் கிட்னும் ஸ்க்ராம்லர் கிட்னு சொல்லிட்டு ஒரு 2 கிட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 12,000 rupees அப்படின்ற ஒரு ப்ரைஸ் பாயிண்டிங்கில் தான் நமக்கு வந்து ப்ரைஸிங்கே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2த்துல ஏதாவது ஒன்றுத்துலையாவது நமக்கு வந்து இந்த பேக் ரெஸ்ட்டோட இன்டெகிரேட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருந்தா, இந்த லேடிஸ் உட்காடுறாங்க இல்லை கொஞ்சம் பெரியவங்க உட்காராங்கன்னா கூட நமக்கு ஈஸியாக இருக்கும் அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு. ஏன்னா இதை வந்து எப்படினாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பீப்புள் தான் ஈஸியாக அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ப்ரூவனான ஒரு இன்ஜின்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் வந்து ஈஸியாக
நல்ல ஃபியூல் எஃபிஷியன்ஸும் கொடுக்குது, மெயின்டெனன்ஸும் நமக்கு பெருசாக செலவு வைக்காத மாதிரி ஒரு இன்ஜின் இருக்கனால இந்த பைக் ஈஸியாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் பெரிய டார்கெட்டாக இருக்கும். பட் அவங்களுக்கு அது இல்லாததுன்றது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ ஒரு R15 வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற. ஸோ இப்போ R15ஓட இன்ஜின் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதை ஓட்டுறதுக்கும் இதை ஓட்டுறதுக்கும் நீ என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்? சார் பவர் வைஸில் வந்து மோர் ஆர்லெஸ் த சேம் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னா என்னோட R15 வந்து BS6ஓட ஃபேஸ் 1ல் வந்த ஒரு வெர்ஷன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ராவாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் செட்டிலான மாதிரி எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைடிங் போர்ஷனும் இந்த எர்கனாமிக்ஸுமே வந்து தான் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் ஓவரால் ஏஸ்தட்டிக்ஸுமே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, லுக்கே சேஞ்ச் ஆயிருக்கு. பட் அதில் வந்து ஃபுல்லி ஃபேரிங்டாக ஒரு ஸ்போர்ட் பைக் மாதிரியே அதை ரெடி பண்ணியிருப்பாங்க. மோர் ஆர்லெஸ் நமக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி தான் இருக்குது. இதில் நேக்கட் பைக் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவான அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபுல்லி ஃபேரிங்காக கவர்டாக இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு பொசிஷனில் தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. சிட்டியில் ஓட்டுறதுக்கு டு பி ஹானஸ்ட் எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு. என்னோட பைக்கே எனக்கு வந்து நல்லா பழகிட்டு அந்த 3 வருஷத்தில் வந்து எப்படி பொசிஷன் செட் பண்ணி உட்காரணும், எப்படி நம்ம வெயிட்டை முன்னாடி போடாமல் உட்காரணும் அப்படின்ற மாதிரி நான் பழகினால எனக்கு அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி எனக்கு இருக்குது. இது எனக்கு வந்து ஒரு நேக்கட் பைக் ஓட்டுறோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு. இப்போ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற த ஃபாஸ்டஸ்ட் 155 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? சார் இதில் கொடுத்துருக்க இன்ஜின் வந்து ஆல்ரெடி R15லையும் MT15லையும் இருக்கிற இன்ஜின். ரொம்ப வருஷமாக இந்த இன்ஜின் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே இந்த இன்ஜின் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 155cc ஒரு லிக்விட் கூல்டு 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த VVAன்னு சொல்லக்கூடிய வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷன் சொல்லிட்டு 4 வேல்வ் இருக்குது. 7500 RPM மேலே தான் 4 வேல்வுமே ஆக்டிவேட் ஆகும். 7500 RPM முன்னாடி வரைக்குமே 2 வேல்வில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபியூவல் எஃபிஷியன்சியும் நார்மலான டீசெண்டான மிட்ரேஞ்ச் பிக்கப்லையும் நம்ம நல்லா ஓடிட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்க்குறப்ப நமக்கு 18.4 PSம் அண்ட் டார்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு 14.7 Nm ஆஃப் டார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இவ்வளோ ஒரு 155cc இது ஏன் ஃபாஸ்டஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 7500 RPM தாண்டினதுக்கப்புறம் வண்டியோட கேரக்டரே டோட்டலாக மாறுது. அக்ரெசிவாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடை பிடிக்கணும், ஆக்சலரேஷன் பயங்கரமாக இருக்கணுன்ற மாதிரி தான் இந்த இன்ஜினே கொடுத்துருக்காங்க. இந்த பாடிக்கும் இந்த இன்ஜினுக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சூட் ஆகுது. பட் இது பெஸ்ட்டாக சூட் ஆகிற ஒரு பைக் அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம R15 தான் சொல்ல முடியும். இருந்தாலுமே வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சிக்கும் நல்லா மிட்ரேஞ்சில் பெப்பியாக ஓட்டுறதுக்கு ஒரு சிட்டி பைக் மாதிரி இந்த XSR 155 வந்து சூப்பராகவே எக்ஸல் ஆகுதுன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ ராயல் என்ஃபீல்டோட ஹண்டரோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். தோ அது வந்து ஒரு 350, இது வந்து 155 அப்படின்னு இருந்தால் கூட, பட் அதில் ஹையர் அண்ட் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் லோயர் அண்ட் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும், டார்க்கியாக இருக்கும். அப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணோன்னா இந்த இன்ஜின் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணும்? சார் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டாப் எண்டும் மிட்ரேஞ்சும் ஒரு வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்கும்னு சொல்லலாம். கிட்ட கூட வராது, 100 கிட்ட கூட வராது. இந்த சிசியில் இருக்கிற வேறு எந்த காம்படிட்டர்ஸ் கூடமே வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். பட் லோவர் எண்டுன்றது வந்து ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு டீசெண்டான லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸ். நம்ம 4th கியரில் 5th கியரில் ஏன் சம்டைம்ஸ் நானே என் பைக்கை 6th கியரில் கூட இந்த பைக்கை 30ல் தள்ளியிருக்கேன். ஸோ இந்த இன்ஜின் வந்து 30ல் கூட நான் 6th கியரில் ஓட்டியிருக்கேன். அந்தளவுக்கு ட்ராக்டபுளாக இருக்குது. பட் 30க்கு கீழே நம்ம போக ஆரம்பிச்சோன்னா கடன்னு தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டாலிங்கிறது கூட சம்டைம்ஸ் ஏற்படலாம். பட் நார்மலாகவே இந்த இன்ஜின் வந்து ஒரு நல்ல ஈஸிலி ட்ராக்டபுளான ஒரு டீசெண்டான ட்ராக்டபுளான இன்ஜின் சொல்லலாம். மிட்ரேஞ்சும் டாப் எண்ட் தான் இந்த இன்ஜினோட ஒரு சிறப்பம்சம்னே சொல்லலாம் சார். ஓகே, இப்போ இதோட ஹீட் மேனேஜ்மெண்ட்டு, இது வந்து ஒரு லிக்விட் கூல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது நமக்கு தொட வரைக்கும் அந்த ஹீட் வர்ற ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சார் கம்ப்ரஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு நமக்கு 11.6:1 அப்படின்ற அந்த கம்ப்ரஷன் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து இன்னுமே வந்து ஃபாஸ்டர் கூலிங் இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின்னே சொல்லலாம். அண்ட் தொடையில் ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நெக் டு நெக்கான டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கிறப்போ மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். தவிர நார்மலாகவே இந்த இன்ஜின் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம தொடையெல்லாம் பர்ன் பண்ணுற அளவுக்கு அந்த 350cc உண்டான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து நமக்கு இந்த இடத்துல காட்டவே காட்டாது. ஸோ ஒரு நல்ல கூல்டான இன்ஜின், ஒரு காமான இன்ஜின், ஒரு கம்போஸ்டான இன்ஜினே சொல்லலாம். இந்த டெயில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. கிட்டத்தட்ட பஜாஜோட அந்த CNG பைக்கை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டெயில் எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குன்னு நீ பார்க்குற? இம்ப்ரெசிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே காணும் டெயிலில். லிட்டரலாக ஒரு பிளாஸ்டிக் லேடிங்கில் நமக்கு வந்து LED டெயில் லேம்ப்ஸ் வச்சுருக்காங்க, LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்பர் பிளேட்டுக்கு உண்டான ஹவுசிங் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெயில்ன்றது ஒன்றுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேக் ரெஸ்ட்டோ இல்லை ஒரு கிராப் ஹேண்டலோ இல்லை அந்த டெய்லியே கொஞ்சம் வேறு மாதிரி ரீடிஃபைன் பண்ணியிருந்தா ஒரு தனித்துவமான லுக் கொடுத்துருக்கும் சார். ஓகே, இப்போ சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சார், நானும் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக இந்த பைக் நம்ம வச்சிருக்கிறோம். ஆமாம் சார். ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. நீ டிரைவ் பண்ண வரைக்கும் என்ன ஃபீல் பண்ணுற? ஒரு R15 ஓனராக வந்து என் பைக்கே எனக்கு போதுன்ற மாதிரி
நான் வந்து ரைடிங் டைனாமிக்ஸ்லேயே சொல்லிட்டேன். இப்போது இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் என் வண்டி சாஃப்டாக தான் இருக்கும், பட் அது ஸ்டெபிலிட்டி மிஸ் பண்ணாது. இதில் என்னென்னா ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகலை, ஆனால் சிட்டியில் ஓட்டுறதுக்கே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. எனக்கே லிட்டரலாக கொஞ்சம் பேக்கே வலிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ லைட்டாக. ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் மட்டும்தான் Yamaha கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து இதில் வந்து ரியர் பிரேக்ஸை பொறுத்தவரை நமக்கு 220 mm ஒரு ரியர் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் செக்ஷனை பொறுத்தவரை நமக்கு 140/70 17 inches டயர் தான் கொடுத்துருக்காங்க. MRF-ஓட ரப்பர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் இன்ஜினுக்கும் இந்த பர்டிகுலர் ஒரு சாசிக்குமே வந்து இந்த MRF டயர் வந்து சூப்பராகவே செட் ஆகுது. இதே நீங்கள் திரும்ப பை பண்ணி கூட இந்த MRF டயர்ஸோட இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் ஒரு சிட்டி யூஸ்க்கு. ஆனால் சஸ்பென்ஷன் கண்டிப்பாக வந்து Yamaha கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் கொடுத்தாகணும், ஏன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்டிஃபாக இருக்குது. பின்னாடி லேடிஸ்லாம் உட்காந்தாங்கன்னா எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்றது இப்போ வரைக்குமே எனக்கு கேட்குது காதுலேயே. அந்த லெவல் ஆஃப் ஒரு ஸ்டிஃப்னஸ் தான் இதில் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த சைலன்சரோட நோட்டு. ஓகே, ஸோ இது நீ R15ல இருக்கிற நோட்டுக்கும் இதையும் கம்பேர் பண்ணோன்னா எப்படி இருக்கு? RX100ன்னு சொல்லி ஏமாற்றி தான் இந்த நோட்டே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மனசை தேர்த்திக்கிட்டு தான் இப்போது இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்குற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் எக்ஸாஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த இன்ஜினே வந்து அதுலேருந்து டிரைவ் ஆன ஒரு இன்ஜின் தான். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டில் மேஜர் லெவல் ஆஃப் சேஞ்ச் இல்லை, நீங்களே கேட்டு பாருங்கள். மேஜர் லெவல் ஆஃப் சேஞ்ச் இல்லை. நார்மலாக நம்ம ரோட்டில் போகிற R15யும் MT-15 மாதிரி தான் நமக்கு கேட்குது. என்ன இதை பார்த்தா கூட R15 தான் வருது போங்கடான்ற மாதிரி ஒரு சவுண்டில் தான் எதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் ரிவ்யூவை. பிக்கப்புன்றது ஒரு நல்ல ஈஸியான பிக்கப்பாக இருக்குது. ரொம்ப ஃபேர்லி கண்ட்ரோலபுளான ஒரு பிக்கப்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிக்கப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் 155cc இன்ஜின், இவங்களோட அந்த VVA இருக்கிற இன்ஜின் எனக்கு வேணும். பட் அது MT-லையும் வேணாம், எனக்கு R15லையும் வேணாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கும், அண்ட் சிட்டியில் வந்து கொஞ்சம் பெப்பியாக ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல மோட்டார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் XSR 155 செட் ஆகும். அண்ட் இதில் வந்து சஸ்பென்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குன்னு சொன்னேன். எஸ், கண்டிப்பாக நமக்கு வந்து தூக்கி போடுற அளவுக்கு ஸ்டிஃபாக இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு எவிடெண்ட்டாக தெரியுது. அது ஆப்வியஸ்லி நமக்கு கொடுத்துருக்க USD ஃபோக்ஸும் இந்த பின்னாடி கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் அப்படியே வந்து V4ஓட அந்த டிரைவ்டு விஷயம்னு சொல்லலாம். பட் நெவர்தலெஸ் இந்த வண்டி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஸ்டேபிளாகவே இருக்குது ஹை ஸ்பீட்லேயுமே சரி நமக்கு. அண்ட் பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு முன்னாடி 282 mm டிஸ்காக இருக்கட்டும், பின்னாடி இருக்க அந்த 223 mm டிஸ்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பரான பிரேக்கிங் கொடுக்குது. நம்ம ரியர் பிரேக் மட்டும் செட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு ஷேர்ஃபுட்டடான பிரேக்கிங் கிடைக்குது. சிட்டி பர்பஸ்க்கும் சரி, ஓரளவுக்கு ஹைவே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த பர்டிகுலர் பைக் செட் ஆகும். யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்க்குறப்போ, இது வந்து என்னோடய ஹைட்டுக்கே வந்து நான் லைட்டாக கொஞ்சம் லீன் பண்ணி தான் உட்கார்ற மாதிரி இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ இதை விட ஷார்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த பொசிஷன் வந்து நமக்கு அன்கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். அதுக்காக நமக்கு இந்த இடத்துல ஹேண்டில் பார் ரைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டும் ஏற்றிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம சிட்டிக்குள்ளேயும் கம்ஃபர்டபுளாக ஓட்டணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் மைலேஜ் தாங்க இந்த வண்டியில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். இந்த இன்ஜினுக்கே ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து க்ளோஸ் டு 45 கிலோமீட்டர் டு 50 km/L அப்படின்ற அந்த ஒரு மைலேஜ் கொடுத்துருக்காங்க. நான் பர்சனலாக வந்து இந்த இன்ஜின் வந்து ஒரு 3 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுது. நான் ஹைவேலேயே வந்து 50 எடுத்திருக்கேன், 50+ கிட்ட எடுத்திருக்கேன். சிட்டிலேயே நான் 45, 48 கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ அந்த லெவலுக்கு உண்டான ஒரு நல்ல மைலேஜே கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ லைட்டாக ஒரு புஷ் கொடுத்து பார்க்கலாம். அந்த வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷனுக்கு உண்டான அந்த சிக்னல்ஸ் இந்த கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி ஏதோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் கொடுத்த ஒரு கிளஸ்டர் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் இந்த ஒரே வேரியண்ட் தான் வந்து இப்போ XSR 155 வந்து சேலில் இருக்குது. அண்ட் இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கிளஸ்டர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து கொஞ்சம் பிடிக்கல. என்னதான் கொஞ்சம் ரவுண்ட் டயலாக இருந்தாலும் அந்த கரெக்டான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் கிளஸ்டர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல தான். ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு கிளஸ்டர் வாங்கி போடுற மாதிரி தான் ஒரு ஃபீலே எனக்கு கொடுக்குது. அண்ட் அப்படியே வந்து வண்டியோட பிக்கப்பாக இருக்கட்டும், அந்த பவராக இருக்கட்டும், இது டெலிவரி பண்ணுற அந்த டார்க்காக இருக்கட்டும், நல்ல ஹைவேல வந்து சூப்பராக நம்ம க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம். 90-100 வந்து ஸ்வீட் ஸ்பாட்டு. அதுக்கு மேலேயே இந்த இன்ஜின் புஷ் பண்ணும், அந்த லெவலுக்கு உண்டான பவர் இருக்குது. பட் இந்த பொசிஷனில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு 90-100 வந்து ஒரு ஃபேரான ஸ்பீட்னே சொல்லலாம். அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல்
கொஞ்சம் நம்ம சென்டர் ஆஃப் த சீட்டில் உட்காந்து ஓட்டணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம லீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னோட ஹைட்டுக்குமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக முன்னாடி வந்தோம் அப்படின்னா நார்மல் பொசிஷனில் உட்கார மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. பட் சீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்குமே லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதுக்குன்னு உட்காரவே முடியாத அளவுக்கு ஹார்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ஒர்க்காக ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லெவல் ஆஃப் கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே அது மனக்கட்ட மாதிரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பத்மநாபா, இப்போ நம்ம வந்து டிரைவ் பண்ணி முடிச்சாச்சு. நானும் ஒரு 10 நாள் ஓட்டியிருக்கிறேன், நீயும் ஓட்டியிருக்கிற, இப்போ நீ ஓட்டியும் பார்த்துட்ட. ஸோ ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த XSR 155ஓட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசலாம். இதோட ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லு. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் சார், இந்த இன்ஜின் தான். இது ஒரு ப்ரூவனான இன்ஜின், நல்ல ரிலையபிளான இன்ஜின். 1 lakh கிலோமீட்டர்ஸ் போன இன்ஜின்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் இதே இன்ஜினில், இன்ஜின் வேலை செய்யாமல். ஸோ அந்த லெவலுக்கான ஒரு ப்ரூவனான ஒரு கன் மாதிரி இருக்கிற ஒரு இன்ஜின் சொல்லலாம். அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த எக்கானமியில் நம்ம வாங்குகிற விலைவாசி பெட்ரோலுக்கு இப்போ இருக்கிற இந்த ஃபியூல் எக்கானமி வந்து சூப்பரான ஒரு ஃபியூல் எக்கானமின்னு சொல்லலாம். அண்ட் ஓவராலாக வண்டியோட லுக்கே வந்து கொஞ்சம் பேர் திரும்பி பார்க்க இருக்குது. என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இதே இன்ஜினில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்டி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லுக் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போது ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன மேஜரான ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்க போனால் இந்த ஹேண்ட்லிங் தான். ஏன்னா தான் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருந்தாலும் இந்த ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்குது. சிட்டிக்குள்ளே டக்குன்னு நம்ம ஃப்ளிக் பண்ணி போகிறோமோ இல்லை ஹைவேவே இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோன்னா கூட ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கார்னரிங் ஸ்டெபிலிட்டியும் இன்னும் சூப்பராக இருக்குது. ஒரு நேக்கட் பைக்குக்கு, அதுவும் ஏரோடைனமிக்ஸ் பெருசாக இல்லாத ஒரு நேக்கட் பைக்குக்கு ஒரு சூப்பரான ஹேண்ட்லிங்னே சொல்லலாம். ஓகே, இதோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது ஆல்வேஸ் எனேபிள்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஆல்வேஸ் எனேபிளில் இருக்குது. நம்ம டிஸ்பிளேயில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் டிசிஎஸ்ன்னு இருக்கிற அந்த செக்ஷனில் போயிட்டு நம்ம அதை ஹோல்டு பண்ணி வச்சோன்னா அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அது வந்து மேஜராக ஒரு பெரிய எலக்ட்ரானிக் கிமிக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த பைக்குக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றது தேவையில்லை தான். பட் இப்போ அதை ஒரு சேஃப்டி சிஸ்டமாக மேண்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆக்சிடென்ட்ஸும் நிறைய ஆகிட்டு இருக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாத பைக்ஸில் கூட. ஸோ அது கொடுத்துருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இன்னொன்று நான் பார்த்தது கிளச்சு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆமாம், செம்ம வேற லெவலில். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் கூட நமக்கு ஒன்றும் பெயின் வராத அளவுக்கு. கிளச்சுன்ற காட்டியில் நமக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் தான் சார். இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து நம்ம 6 கியருமே நம்ம யூஸ் பண்ணலாம் சிட்டிக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு ட்ராக்டபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. கிளச் வந்து நம்ம ஹாஃப் கிளச்சில் வச்சாலும் சரி, ஃபுல் கிளச்சில் வச்சாலும் சரி, அவ்வளோ செம்ம லூஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஹோண்டாக்கே நமக்கு இந்த கிளச் வந்து காம்படிட்டிவ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக நல்ல ப்ராக்டிக்கலான ஒரு எவ்ரிடே பைக்காக வந்து ஸ்போர்ட்டியான ஹேண்ட்லிங் வேணும். அப்பப்போ நான் புஷ் பண்ணி ஓட்டுவேன், என்ஜாய் பண்ணி ஓட்டுவேன்ற மாதிரி ஒரு லுக்கில் வேணுன்றவங்களுக்கு இந்த பைக் வந்து சூப்பராகவே செட் ஆகும். ஓகே, இதோட வீக்னஸ், இந்த பைக்கில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்? ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இப்போது இந்த சீட்டிங் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும் சார். இந்த சீட்டோட பேடிங்கு இல்லை இந்த சீட்டை லெங்க்த்தாச் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதான் இந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமில் ஃபுட் பேக் கொஞ்சம் ரியர் செட்டாக இருந்தாலுமே இந்த ஹேண்டில் பார்ஸில் நம்ம கொஞ்சம் லீன் பண்ணி தான் உட்கார மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கம்பெனிலேருந்தே ஒரு ஃபிக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு 700 500 கிட்ட செலவு பண்ணி இந்த ஹேண்டில் பார் ரைசர்ஸ் போடுறதுக்கு நம்ம கம்பெனிலேருந்தே அதையும் ஒரு ஆக்சசரியாக பார்ட் ஆஃப் த பேக்கேஜில் இந்த கேஃபே ரேசர் கிட்லேயோ இல்லை ஸ்க்ராம்பிளர் கிட்லேயோ கொடுத்தா வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியான ஒரு பேக்கேஜாக இருக்கும். அண்ட் மூணாவதாக பார்க்கணும்னா அந்த சஸ்பென்ஷன் தான். ஸ்டிஃப்னஸ் வந்து சிட்டி யூசேஜ் தான் இந்த பைக் அதிகமாக ஓடும். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இந்த பைக் டார்கெட் பண்ணியிருப்பாங்க அதிகபட்சம். ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கண்டிப்பாக தாங்க முடியாது. ஒரு கட்டம் வந்து வண்டி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அண்ட் நாலாவதாக வந்து இது ஹேட் ஆர் லைக் சப்ஜெக்ட் மாதிரி தான். எனக்கு இந்த கிளஸ்டர் சுத்தமாக பிடிக்கல. இல்லை, ரெட்ரோன்னு என்ன தான் சொன்னாலுமே அந்த ஒரு ஃபீல் இல்லை. அந்த கடிகாரத்தை சொருகி ஒரு இது பண்ண மாதிரி இருக்குது. இல்லைனா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்மளே ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு பைக்கு வீட்டிலேருந்து நம்ம ரெடி பண்ணுறோம், அதுக்கு ஒரு கிளஸ்டர் போனால் போகுது, ஃபார் த நேம் சேக்குக்கு ஒரு கிளஸ்டர் வைக்கிறோன்ற மாதிரி தான் இந்த கிளஸ்டர் இருக்குது. இதில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ அதில் எதுவும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கிளஸ்டரோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஃபினிஷிங், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி வந்து பேனல் கேப்ஸ் கொஞ்சம் எவிடெண்ட்டாக தெரியுது, அங்கங்கே நல்லாவே தெரியுது. மற்றபடி ஒயரிங் டிசிப்ளினாக இருக்கட்டும் அதெல்லாமே டீசெண்டாக நல்லாவே இருக்குது. பேனல் கேப்ஸும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சா நல்லாயிருக்கும். இது வந்து பேஸ் பண்ண பைக்கே வந்து XSRோட 900ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது. அதுலேருந்து பேஸ் பண்ணி தான் இந்த பைக்கே கொண்டு வந்திருக்காங்க. RX100 ஹைப்பு கொடுக்காம தான் இருந்திருக்கும். இன்னொன்று எர்கனாமிக்ஸ் வைஸ் நான் பார்த்தது இந்த ஹார்னோட சுவிட்சோட பொசிஷன். ஆமாம் சார், அது வந்து நம்மளால கையை எடுக்காம நம்மளால ஹார்ன் அடிக்கவே முடியல, நம்ம விரல் மேலேயே வர மாட்டேங்குது. ஆமாம் சார், அதை யூஸ்வலாக கீழே கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இது ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு காரணம் வந்து ரொம்ப நாளாக சொல்லியிருக்காங்க. MT-15ல இருந்த பிரச்சனை என்னன்னா வந்து ஜப்பானில் வந்து இண்டிகேட்டர் கீழே தான் இருக்கும், மேலே ஹார்ன் இருக்கும். அதை அப்படியே இதுலேயும் ஃபார்முலேட் பண்ணிட்டாங்க. we are not in Japan ன்றது அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. அதிகமாக ஹார்ன் யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியும்.
என்ன தட்டுனா ஆரன் போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு இருக்கு. கரெக்ட். பட் இது வந்து ஒரு டவுனா பார்க்கறத விட இதை நம்ம பழகிக்கணும். ஏன்னா இந்த வண்டி வாங்குறோம்னா நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் பழகி தான். ஏன்னா என்ன இருந்தாலும் எல்லா வண்டிக்கும் நம்ம ஒரு கட்டம் இல்லை ஒரு கட்டம் பழகி தான் ஆகணும். இதுவும் பழைய கூட ஒரு விஷயம் தான். ஆனால் சஸ்பென்ஷனும் சரி இந்த ஹைப்பும் சரி அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் கொஞ்சம். கரெக்ட் கரெக்ட். மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக இந்த பைக்கு யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? செட் ஆகும் அப்படின்ற பாயிண்டில் பார்க்குறப்போ எனக்கு இந்த இன்ஜினில் வேணும். ஆனால் வந்து R15 MT-15 வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ எனக்கு ஒரு 20,000 ரூபாவாச்சும் மினிமம் கம்மியாகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பைக் நல்லா செட் ஆகும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா செட் ஆகும். ஏன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராஸ்பெக்ட்லேயும் சரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லேயுமே எல்லாமே இருக்குது இந்த இன்ஜினில். அண்ட் இந்த பைக்லேயுமே எல்லாமே இருக்குது. நார்மல் ரைடிங்க்கும் நல்லா யூஸ் ஆகும், லாங் ரைடு போகிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகும், டெய்லி கம்யூட்டுக்கும் நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸ் மட்டும்தான் மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த வண்டி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ராம்ப்ளர் கிட்டும் அப்புறம் கேஃபே ரேசர் கிட்டுமே வந்து ஏஸ்தட்டிக்கலாக ஒரு லுக்கு தான் கொடுக்குதே தவிர்த்து அது வந்து 12,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் நான் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது ராவாக ஒரு லுக்கு கொடுக்குது. இந்த RX100ன்ற அந்த ஹைப்புக்கு ராவான லுக் தான் கொடுக்குது. அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணிட்டு வேறு கலர் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் செட் ஆகும். சீட் லெங்க்த்தும் இந்த சஸ்பென்ஷன் மட்டும் Yamaha கொஞ்சம் ஒர்க் பண்ணால் அப்போனா என்ன சொல்லலாம்னா ஒரு பேச்சுலருக்கு கரெக்டாக செட் ஆகும், ஃபேமிலி மேனுக்கு செட் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது சீட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த Yamahaவோட XSR 155 பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா பத்மநாபன். பாய்.